தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உம்முடைய திரு சமூகம் ஆண்டவரே. நாங்கள் வந்தடையத்தக்க உம்முடைய தேவ சமூகம் என்னை எங்களை ஆட்கொள்ளும் அப்பா. உடைய சத்தியத்தினால் என்னை எங்களை விடுதலையாக்கும். உடைய கிருபை இறக்கங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு ஒரு ஆரஞ்சு தோட்டம் வைத்திருந்த ஒரு விவசாயி, அவர் ரொம்ப பெரிய ஆரஞ்சு தோட்டம் வைத்திருந்தார். ஒரு நாளிலே ஒரு போட்டி நடத்தினார். அவர் ஒரு மார்க்கெட்டில் நின்று கொண்டு மைக்கில் ஒரு ஆரஞ்சு பழத்தை நன்றாய் ஜூஸ் எடுத்துட்டாங்க. அது நன்றாய் புழிஞ்சிட்டாங்க. அதில் இருக்க எல்லா சாரும் எடுத்தாச்சு. போட்டி என்னன்னா, இந்த நல்லா சாறு பிழியப்பட்ட இந்த ஆரஞ்சு இதில் இருந்து இன்னும் ஒரு சொட்டு ஜூஸ் எடுத்தால் 10,000 ரூபாய் பரிசு. ஆக்சுவலாக நான் $1000 அதை வாசித்தேன். $1000 எவ்வளோ? 95,000 சரியா? இது வாசித்தேன். அப்போ 95,000 ரூபா பரிசு. நீங்கள் ஜூஸ் புளியப்பட்ட அந்த தோல்லிருந்து மீண்டும் ஒரு சொட்டு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து விட்டால் உங்களுக்கு பரிசு என்று சொல்லி காத்திருக்கிறார். அநேகர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. பெரிய பெரிய பைல்வான்லாம் கூட வந்து முயற்சி பண்ணுறார். ஒருத்தரால் கூட ஒரு சொட்டு ஜூஸ் எடுக்க முடியல. இப்படி நேரம் போய்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நபர் வந்தார். அவர் மிகவும் ஒல்லியாக இருந்தார். நம்ம தம்பி ஜான் மாதிரி வச்சுக்கோமா, ஒல்லியாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், பிழிஞ்சி கேமரா வச்சுருக்கிறாங்க, ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க சரியா? அவர் புழிஞ்சி 2 சொட்டு எடுத்துட்டார். ஆனால் மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அவருக்கு அந்த 95,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ஆரஞ்சு தோட்ட ஓனர் அவரை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன வேலைப்பா செய்கிறீங்க? அவன் ஒல்லியாக இருக்கணும். எல்லோரும் சிரித்தாங்க, அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி. ஆனால் அந்த நபர் தான் 2 சொட்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தார் அதுலேருந்து. உடனே அவர் சொன்னார், ஐ ஒர்க் இன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வி குவிஸ் எவ்ரிடே பீப்புள் என்று சொன்னார். நான் வந்து ஒரு பெரிய எல்லா விதமான வசதிகள் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன். நாங்கள் தினமும் மக்களை புளிகிறது தான் என் வேலை என்று சொன்னார். பாருங்கள், இங்கே ஒரு மனிதரை நான் சொல்ல போகிறேன். தினமும் மக்களை பிழிகிறது தான் அவருடைய வேலை. என்ன வேலை? சகே என்கிற ஒரு மனிதர். அவர் மக்களை பிழிந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒரு யூதன் சரியா? இந்த வேத பகுதி நிறைய விபிஎஸ் சாங், சண்டே கிளாஸ் சாங்களெல்லாம் இந்த சகையை பற்றி பாடல் வந்தனால நாம் சில நேரம் அது ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா there was a great breakthrough in the life of Zacchaeus. நீங்கள் சகையுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனை இருந்தது என்பதை நாம் மறந்து விடுறோம். என்னால் கொஞ்சம் தான் தியானிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து தியானிங்க சரியா? இதில் இந்த நாளில் இந்த சகைவின் காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் அந்த நற்செய்தி நூல், இயேசு எதற்கு இந்த பூமிக்கு ஒரு ட்ரிப் வந்தார்? நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க இல்லாட்டா எங்கேயும் போகிறீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்குல்ல. அவர் பரலோகத்தோடு இந்த பூமிக்கு ஒரு ட்ரிப் வந்தால் வச்சுக்கோங்களேன். அந்த பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு ரத்தின சுருக்கம் போட்டிருக்கு பாருங்களேன். எடுங்க பார்க்கலாம். லூக்கா 19:10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 19:10 வாசிப்போமா? லூக்கா ஸ்க்ரீன்லேயே வருது, வாசிக்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதுதாங்க மெயின். ஏசு ஏன் வந்தார்? அந்த இழந்து போன என்கிற அந்த வார்த்தைக்கு லாஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க. அதை ஒரிஜினல் பதத்தில் பார்க்கும்போது டிஸ்ட்ரக்டட் அண்ட் ruin என்று போடப்பட்டிருக்கிறது. தமிழில் நம்ம சொல்லணும்னா அழிந்த, நாசமாய் போன, சேதமடைந்ததை கண்டுபிடித்து அதை மீட்டுக்கொள்ள இயேசு வந்தார் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. This passage teaches that no person is too sinful, too rejected or too far away for the saving grace of Jesus ன்னு சொல்லி, இந்த பூமியில் யாருமே அதிகமான பாவி, அதிகமாக கடவுளோட தூரம் போயிட்டான், இனிமேல் கடவுளால் ரட்சிக்கவே முடியாது என்று சொல்லுகிற ஒரு மனிதர் கூட
இந்த பூமியில் இல்லை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நல்லவன், கடவுள் என்னை தேடி வருவார், இது பிசாசுடைய தந்திரம். நான் நல்லவன், கடவுள் எனக்கு ஒன்றும் தீங்கு தரமாட்டார், கடவுள் எனக்கு தேவைன்னு அவர் வருவார், இது பிசாசின் தந்திரம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, எப்பா வியாதிஸ்தனுக்கு தான் மருத்துவன் தேவை. God is seeking after the sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தார். அதை உங்கள் மனதில் ஆழமாக அழுத்தி கொள்ளணும். எப்போ நான் பாவி இல்லை, நான் நல்லவன் நினச்சேனோ நான் வீழ்ந்தேன் என்று அர்த்தம். No one is perfect except our Lord Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் பெர்ஃபெக்ட் ஆனவர்கள் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்கிறது பாவிகளை தேடி இயேசு வருகிறார். நீங்கள் வீட்டில் படிங்க, மத்தேயு 21, மத்தேயு 23 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் பரலோகம் போயிடுவாங்க, ஏன்னா அவங்க என்னை விசுவாசிக்கிறாங்க. இந்த பைபிளை தூக்குற வேதபார பரிசெயரே நீங்கள் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகையை குறித்து வேதம் சொல்லி அவன் பெரிய பணக்காரன், டேக்ஸ் கலெக்டர் சீஃப். அவன் டேக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் தலைவன். சரியா? இந்த டேக்ஸ் கலெக்டரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவனோட பாவியிலும் பிரதான பாவியாக நினைப்பாங்க, சர்ச்சுக்குள்ளேலாம் விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த சகை இருந்தான். மக்கள் அவனுக்கு பிரதான பாவின்னு ஒரு பெரிய சீல் குத்திருந்தாங்க. இன்றைக்கும் கூட அன்பு தெய்வ பிள்ளைகளே, மக்கள் நம்ம மேலே நிறைய சீல் குத்துவாங்க. நீங்கள் அதை நினச்சி அந்த சீலை அங்கீகரித்து கொண்டால் நீங்கள் கீழே போயிடுவீங்க. இந்த அமெரிக்காவில் சில நேரம் போடுவாங்களா, இங்கே சொல்லுவாங்க, மீன் டப்பாவில் அடித்து விற்கிறாங்கல்ல, அதில் அந்த மேலே உள்ள டின்னு மட்டும் சில டேமேஜ் ஆகிருக்கும், அது ஆஃப் ரேட்டு கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். டேமேஜ் இல்லாத டப்பா விலை கூட. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெளியில் இருக்க டேமேஜை பார்த்து அதோடைய விலையை குறைச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அல்ல. மக்கள் குத்துற சீல் அல்ல. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? தம்பி சொல்லுங்க சொன்னார், உள்ள ஆத்துமா, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுடைய ஆத்துமா. இந்த மக்கள் அவன் மேலே சீல் குத்தி அவன் மேலே ஒரு நல்ல எண்ணம் இல்லாட்டியும் ஆண்டவர் அவனை தேடி வந்தார். நிறைய நேரங்கள் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோன்னா, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை குத்தி இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி நடக்கிறாங்க, இந்த சமுதாயம் என்னை அப்படி நினைக்குது, அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே தான் போயிடுவீங்க. யூ வில் கோ டவுன். உங்களுடைய ஸ்பிரிட் வில் கோ டவுன். நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவர் உங்களை யாருன்னு என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள். சரியா? ஏன்னா நாம் வணங்குற ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் ஜெயித்தவர். செங்கடல் உங்களுக்கு தெரியும், முன்ன செங்கடல், பின்னாடி இராணுவம், வழியே கிடையாது. கடவுளுடைய இன்டரப்ஷன் இல்லைன்னா அங்கே வழியே கிடையாது. அதே போல் சிங்கக்கேபி யார் தப்பிக்க முடியும்? அப்படி தான் நீங்கள் நான் இன்றைக்கி சில நேரம் மாட்டிக்கிறோம். அக்கினி சூழல் யார் காப்பாற்ற முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு அந்த ஆண்டவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழலை மாற்ற முடியும். மனிதர்களுடைய காரியங்களை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆத்துமாவை பாதாளத்தில் தள்ள வல்ல ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படும்படியாக வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியம் இன்றைக்கு சொல்லி வேகமாய் கடந்து போக. முதலாவது காரியம் பாருங்கள், அங்கே லூக்கா 19 முதல் 4 வசனங்கள் வாசிக்கிற பாருங்கள். லூக்கா 19 பாருங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். முதல் காரியம் 3வது வசனம் பாருங்கள், யோசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போமா? இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க அங்கே வாஞ்சிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உண்மையான காரியம் என்னென்னா, சகை நினைக்கிறான் நான் தான் இயேசுவை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி. அதுவல்ல உண்மை. இயேசு சகையை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் என்ன நினச்சிக்கிறோம், நான் ஏசப்பா ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எப்படி ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன்? இல்லை. இங்கே சகையோ ஏசு எப்படி என்று பார்க்கும்போது அவன் வருகிறான். ஆனால் உண்மையான காரியம் என்ன என்று சொன்னால், அவன் இயேசுவை தேடவில்லை, இயேசு அவனை தேடிக்கொண்டிருந்தார். இங்கே இருக்கிற உங்களை என்னை அப்படி தான் தேடினார். நீங்கள் நினச்சிட்டீங்க எப்படியோ நான் ரட்சிக்கப்பட்ட கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை, இயேசு உங்களை தேடினார், பேர் சொல்லி அழைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அந்த இயேசு சகையை தேடின மாதிரி இன்றைக்கும் தேடித்தான் இருக்கார். ஏதேன் தோட்டம் ஞாபகம் இருக்கா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் அவருடைய முதல் தேடுதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அழிகிற ஆத்துமாக்களை, பாவிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். எனவே அங்கே நினைச்சார் சகை, நான் தேடி வந்திருக்கேன்னு சொல்லி. இல்லை, இயேசு சகையை தேடிக்கொண்டிருந்தார். அடுத்து இந்த மக்கள் சொல்கிறாங்க சகை பாவி என்று சொல்லுங்க. 7ஆம் வசனம் பாருங்கள். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். மக்கள் பாருங்கள், அவனை பாவின்னு சொல்கிறாங்க. இந்த சகேயு என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? யார் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எனக்கு கூட நேற்று தான் நான் படித்து கொண்டேன். சகை என்று சொன்னால் பியூர், ரைச்சியஸ், குற்றமற்றவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சகையுடைய பெற்றோர் குழந்தை பிறந்தோடனே இந்த பிள்ளை ரொம்ப பியூராக, ஏன்னா யூதர்கள் பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்க ரொம்ப முக்கியமாக வைப்பாங்க. ஆபிரகாம் எல்லாம் அந்த பேர் வச்செல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போய் யாக்கோபு பேர் வச்செல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவன் பியூராக ரைச்சியஸ் மேனாக, ஒரு நீதிமானாய் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வான்னு அவனுக்கு சகைன்னு பேர் வச்சுருக்காங்க. சகை என்று சொன்னால் பியூர் என்ற அர்த்தம். ஆனால் மக்கள் அவனை பாவி என்று தான் சொல்லியிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய தொழில் அவனை மாற்றிவிட்டது. இம்பியூராக, குற்றவாளியாக, ஜனங்களுடைய சாபத்துக்கு உள்ளான ஆளாக மாற்றிவிட்டது அவனுடைய தொழில். இன்றைக்கு தொழில் எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட்டாக இருக்கணும் ஒழிய அது நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறதா இருந்து விடவே கூடாது. நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி இன்றைக்கு பிரான்ச்சைஸ் என்று சொல்கிறார்கள், இல்லை அந்த குத்தகை கூடுற மாதிரி, இல்லாவிட்டால் ஏலம் எடுக்கிற மாதிரி, அந்த நாட்களிலும் பகுதி பகுதியாக பிரிச்சிருவாங்க. இந்த பகுதிக்கு இவர் தான் டேக்ஸ் கலெக்டர், இங்கே பணத்தெல்லாம் வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கட்டணும். அப்படி இந்த சகேயு எரிகோ பகுதிக்கு டேக்ஸ் கலெக்டர். இவர் கூட 2 சோல்ஜர், ரோமன் சோல்ஜர்ஸ் வருவாங்க. வீட்டை வந்து அவனுக்கு வீடை கதவை தட்டுவாங்க. கூட 2 சோல்ஜர் இருப்பாங்க. யோ நீ வரி எடும்பாங்க. உடனே அவங்க எடுத்து 2 சோல்ஜர் நிற்கிறாங்க கூட. இல்லை வரி கொடுக்கணும், அவன் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி கதவாய் தட்டி வீடுகள் தோறும் கட்டாய வசூல் செய்தவன் இந்த சகேயு. இந்த எரிகோ பகுதியை பற்றி சொல்லும்போது பேட் சிட்டின்னு சொல்கிறாங்க. PHAT, குண்டான பட்டணம். அந்த எரிகோ வந்து நிறைய ஊர்களுக்கு போகிற ஒரு வழியாக இருந்துச்சு. அங்கே அப்படியே போனால் எகிப்து, இங்கிட்டு சிரியா, ஒரு சென்டர் பிளேஸ். எருசலேம் மலை, எரிகோ கடல் மட்டந்து கீழே, சரியா? ஸோ அங்கே நிறைய ரிசார்ட்டு, நல்லா எல்லோரும் வந்து தங்குற பிஸ்னஸ் பீப்புளெலாம் தங்குற இடம் தான் அந்த எரிகோ பட்டணம். ஆண்டவர் கூட சம்பவம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அந்த எரிகோ வழியாக போன ஒரு மனிதனை கல்லர்கள் குற்றும் குயிரமா அவனை கொண்டுட்டு அடித்து போட்டு போயிட்டாங்க. நல்ல சமாரியன் காப்பாற்றினு சொல்லி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து போகிறனால அந்த எரிகோ பட்டணத்தில் நிறைய வசூல், தலைக்கு வரி. அதை அடுத்து போல் டேக்ஸ். அப்படின்னா நீங்கள் ரோமன் ஏற சுவாசிக்கிறீங்களாம், ரோமனுடைய காற்று கடவுளுடைய காற்று, அதுக்கு டேக்ஸ். அப்புறம் உங்களுடைய விவசாய நிலத்தில் 10ல் 1 டேக்ஸாக கொடுக்கணும். திராட்சை இதெல்லாம் வளைஞ்சால் கொடுக்கணும். மாட்டு வண்டி 2 சக்கர ஒரு வீலுக்கு டேக்ஸ், 2 வண்டினா அது டேக்ஸ், அதுக்கேற்றபடி 4 வீல்னா அதுக்கேற்ற டேக்ஸ். இப்படி மக்களை அப்படியே புழிஞ்சு எடுத்தாங்க. பார்த்துக்கோங்க. அந்த டேக்ஸ் கலெக்டர் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பிளேஸில், சரியா, ஒரு சென்டர் பிளேஸ், நிறைய ஊர்களுக்கு சந்திக்கிற இடம், ஒரு ஜங்ஷன் இந்த எரிகோ. முதல்ல உள்ள எரிகோ அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த எரிகோவை திரும்ப ஏரோது கட்டினார், இந்த எரிகோ பட்டணம். அந்த இடத்துல அவர் டேக்ஸ் கலெக்டர். அப்போ எவ்வளோ வசூலாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஸோ அவர் ரொம்ப பணக்காரனாக மக்களுடைய எல்லா வெறுப்பையும் சம்பாதித்த ஒரு மனிதனாக அவன் இருக்கிறார்.
அங்கே பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேலே ஆண்கள் வரி கட்டியே ஆகணும், நீ சம்பாதிக்கலையோ. பொம்பளை பிள்ளைங்க 12 வயசுக்கு மேலே டேக்ஸ் கட்டி ஆகணும், நீங்கள் சம்பாதிக்கலையோ. இதெல்லாம் நான் வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு வண்டிக்கு மட்டும் டேக்ஸ் இல்லை, வண்டியில் ஏற்றி இருக்கிற குட்ஸுக்கும் டேக்ஸ். வண்டிக்கு ஒரு டேக்ஸு, அந்த வீலுக்கு ஒரு டேக்ஸு, அந்த வண்டியில் நீங்கள் கடலை மூட்டை ஏற்றிருந்தால், கத்திரிக்காய் ஏற்றிருந்தால் அதுக்கும் டேக்ஸ். அப்படி வரி வசூலித்து மக்களுடைய, அப்போ எவ்வளோ நம்ம கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல, அப்போ எவ்வளோ சகைவை ஜனங்கள் வெறுத்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். ஸோ இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸை பிரதான பாவிகள் என்று சொல்லி அழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சகைவுக்கு இயேசுவை காண ஒரு வாஞ்சை, இருதய விருப்பம், சரியா, இயேசுவை நான் பார்க்கணும் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்ட ஒரு கேள்விப்பட்டிருப்பான். ஏன்னா அந்த எரிகோ உடைய வழியில் தான் யார் சுகமானான்? பரதீமை என்கிற குருடன் சுகமானான். ஸோ எல்லா அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பிளேஸ், அங்கே எல்லாம் வந்து பேசி இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி காணும்படியாக அந்த வாஞ்சை அவனை தேடி வர செய்தது. இன்றைக்கு நிறைய பேர், நான் எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவம் ஆகிட்டேன், அப்படி தேடவே கூடாது. ஒரு வாஞ்சையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, அது இந்த இயேசு எப்படிப்பட்டவர். இன்றைக்கி என்னை கேட்டால் இயேசு எப்படிப்பட்டவர் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அப்படி ஒரு வேளை சொல்லுவீங்க, அவர் தாங்க எனக்கு தகப்பன், அவர் தாங்க என் தாய், இந்த பூமியில் அவர் தான் என் சொத்து, ஏதோ நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, உங்களுக்கு எனக்கும் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிகிற வாஞ்சை விருப்பம் உண்டா? இந்த சகை உலகத்தில் எல்லாம் அவனை பாவிங்கிறாங்க, ஆனால் அவனுக்கு விருப்பம் இயேசுவை பார்க்கும்படியாய். ரெண்டாவது காரியம் பாருங்கள், அங்கே 5 முதல் 7 வரை, லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். முதலாவது சகைவை இயேசுவை தேடினா, ரெண்டாவது இயேசு சகைவை தேடினார். இயேசு சகைவை தேடினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு கிறிஸ்து அந்த சகைவை தேடினார், கண்டுபிடித்தார். இந்த சம்பவம் அந்த கடைசி வாரம், ஏசப்பா சிலுவையில் மரிப்பார் கடைசி வாரத்துக்கு முன்னாடி, அதன் பின்பு அவர் எரிகோ பட்டணத்துக்கு வரல, சரியா. இது ஒரு கடைசி சாய்ஸ். இது பஸ்கா பண்டிகை நேரம். எனவே நிறைய கூட்டம் எருசலேமுக்கு போகிறக்கா அந்த வழி தான் பயன்படுத்துகிறாங்க. பெரிய கூட்டம்னால இவன் வேற குள்ளோன்னு போட்டிருக்கு பைபிளில். அந்த கூட்டத்தில் இருந்து ஏசப்பா பார்க்க முடியல அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுறான், அவனுடைய சூழ்நிலை சரியாக இல்லாட்டியும் தன்னான காரியத்தை, உண்டான காரியத்தை முயற்சி செய்து முன்னாடி ஓடி போய், அத்தி மரம்னு நீங்கள் அதில் ஒவ்வொன்றிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது நல்ல ஒரு ரோட்டு மேலே இருக்கிற காட்டு அத்தி மரம். காட்டு அத்தி மரமும் அது கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதில் ஏறுறது எளிதான காரியம் இல்லை. இவன் ஒரு கலெக்டர், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவன். அவர் ஏறினார்னா யோசித்து பாருங்கள், அவர் இருதய வாஞ்சையை பாருங்கள். ஏசப்பா இந்த வழியை வரப்போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓடி போய் ஏறி கடந்து அப்படியே பார்க்குறான், கீழே இப்படி போவாருன்னு அவரை பார்த்துருவேன்னு. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அவனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். இயேசு நம்மை தேடுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு நம்மை தேடுகிறார். இன்றைக்கு மக்கள் சகைவை பாவின்னு சொன்னாங்க. அது உண்மையா சொல்லுங்கள், அது உண்மையா இல்லைங்க. எல்லாரும் பாவி, எல்லாருமே பாவி. வேதவசனம் அப்படி தான் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவரான. இப்போ நான் வந்து அங்கி போட்டிருக்கனால ஐயா பாவி, அவர் கோட்டு போட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை ஐயா கோட்டு போட்டதுனால பரிசுத்தவான் அங்கி போட்டு நான் பாவின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பாவி. அது ஜனத்துக்கு தெரியல. நீங்கள் ஒருவரை குற்றம் சொல்வதற்கு முன்பதாக நீங்களும் குற்றவாளி தான் என்பதை நினைவு கூறுங்கள். நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. உதாரணத்துக்கு ஐயா கோச்சிக்க மாட்டாங்க கிங்ஸ்லேயாவை பார்த்து நான் பாவின்னு சொல்வதற்கு. ஏன்னா நானே ஒரு பாவி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், நம்ம உங்கள் எல்லாருக்காரும் நான் பெரிய பாவினால்தான் என்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்கிறார். ஏன்னா இவன் நிறைய அட்டுழியம் பண்ணுறேன், எனக்கு ஊழியம் பண்ணுன்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்கள் சகைவை பாவின்னு சொல்கிறாங்க.
அந்த பாவியை தேடி தான் இயேசு வருகிறார். இன்றைக்கும் ஜனங்கள் பிறரை குற்றவாளியாகவே பார்க்கிறோம். அந்த கண்களை மாற்ற வேண்டும். நானும் ஒரு குற்றவாளி தான், நானும் ஒரு பாவிதான், என்னிடத்திலும் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பிறரை குறை சொல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீங்கள் நான் உணரும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்னொருத்தர் கை காட்டும்போது 3 விரல் என்ன சொல்லுது? நீயும் குற்றவாளி தான்ப்பா என்று சொல்லி. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. யோசித்து பாருங்கள். நம்முடைய உறவினர், ஒருவேளை சபையார், லெப்டால் ஊழியக்காரர்கள், எதையோ நம்ம மற்றவர்களை குற்றவாளிகளாகவே சொல்லி கொண்டிருக்கிறோம். நியாயஸ்தானம், நியாயம் இருக்க அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் பிலாங்ஸ் டு காட் அலோன். நியாயாதிபதி அவர் சொல்கிறார், இயேசு கூட சொல்கிறார், நான் இல்லை, என் பிதா தான் உங்களை நியாயம் இருப்பார் சொல்கிறார். நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் எடுக்காதீங்க, நீங்கள் பெரிய பாவியாக மாறிடாதீங்க. ஆண்டவர் ஒருவரே நியாயாதிபதி. இங்கே அங்கே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சகைவு கதை, ஒரு சகை கதை இல்லை. சகைவின் கதை தான் உங்கள் கதை, என் கதை. இட்ஸ் a ஸ்டோரி ஆஃப் அவர் செல்ஃப், இட்ஸ் a ஸ்டோரி ஆஃப் யூ. சகையினுடைய கதை அது உங்களுடைய கதை, என்னுடைய கதை. நம்மை தான் இங்கே ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் சில நேரம் அடுத்தவர்களை குற்றவாளி என்று சொல்லி நாம் நீதிமானாய் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானோம். இந்த திருவிருந்து உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தட்டும். திருவிருந்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய பாடு மரணம் நினைவு கூற பண்ணி என் பாவத்திற்காய் மரித்திருக்கிறார். நானும் சிலுவையில் தொங்குகிற இயேசுவோடு கூட அடிக்கப்பட்டு விட்டேன். நானும் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்றைக்கு இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதனாலே நீதிமானவன்றி நான் மற்றபடி ஜென்ம சுபாவம் உள்ள பாவி. இதை நீங்களாம் மறக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சகை விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஒரு இடத்துல தாங்க நீ வா, நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறார். கட்டாயப்படுத்தி நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். வெளிப்படுத்த 3:21, இதோ வாசற்படியின் கதவை தட்டுகிறேன், உன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நான் உள்ளவார், நான் உன் கூட போய மாட்டேன். இந்த ஒரு இடத்துல இயேசுக்கு சொல்ல, சகே நீ வாப்பா, நான் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால் அவனுடைய இருதய வாஞ்சி அவ்விதமாக பேச வைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இந்த சகையு பாவியில் பிரதான பாவியை நினச்சனால வேதப்பாறை யாரும் அவன் வீட்டுக்கு சாப்பிட அவன் வழியாக கூட போக மாட்டாங்க, சாப்பிட போக மாட்டாங்க, சொந்தக்காரன் போக மாட்டான். எப்பா நீ ஊர் பள்ளியெல்லாம் சுமந்துட்டு இருக்கா, அவன் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கும் சாப்பிடணும்னு வரமாட்டாங்க. யாரும் அவன் வீட்டுக்கு சாப்பிட வந்ததே இல்லை. ஏசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். சாப்பிட்றது என்னது? மற்றவரை அங்கீகரித்தல். ஏன் கல்யாண வீட்டில் சாப்பாடு கொடுக்குறோம்? எப்பா நீ எல்லாம் என் சொந்தக்காரன், அவனை அங்கீகரித்து கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற 3:21, நானும் அவனோட போஜனம், அவனை என்னோட போஜனம் பண்ணுவான்னு என்ன அர்த்தம்? ஐ வில் ரெகக்னைஸ் யூ, ஐ அக்செப்ட் யூ ஆஸ் யூ ஆர். நான் இருக்கிறபடியே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரித்து கொள்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த கர்த்தருடைய பந்தி அதைத்தான் சொல்லுது. எப்பா நீ வா, நீ 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 பெரிய பாவி இல்லை, இந்த என்னையால் மன்னிக்க முடியாத பாவமே இல்லை, நீ வா என்னுடைய பந்தியிலே பங்கெடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அன்றைக்கு சகை வீட்டுக்கு அங்கே ஆண்டவர் சென்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்புதலை கொடுக்கிறார். நீ இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரட்டும், என்னை நீ அனுமதிப்பையா என்று கேட்கிறார். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா சகையுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இம்மிடியேட்டாக. நீங்கள் நான் சில நேரத்துங்களே ஆண்டுடைய காரியத்தில் ரொம்ப லெத்தாச்சிக்காக சில காரியங்களை உடனே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். தேவ காரியங்களை இம்மிடியட்டாக செய்யுங்க. எசப்பா என் உள்ளத்தில் வந்துடுங்கப்பா. இன்றைக்கி பரலோகத்துக்கு ஒருத்தர பாடல் பாடணும். நான் பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. நான் மற்றவங்களே பார்த்து நான் போய் குழியில் விழுந்துடக்கூடாது. சில நேரம் ஒருத்தர் வண்டியில் போயிட்டு அவன் பார்ப்பார், அவன் அப்படி போகிறானார், இவர் போய் டமால்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டார். மற்றவனை பார்த்தார், இவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பிறரை குற்றம் சொல்லிக்கொண்டு நாம் குழியில் விழுந்து விடக்கூடாது. நம்ம எல்லாரும் பாவிதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கத்தான் வந்தார். அவர் எனக்குள்ளே வரும் பொழுது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்படும். 3வது காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே பாருங்கள், இயேசுடைய அந்த சந்திப்பு சகைவின் வாழ்விலே ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியது. சகையஸ் ஹேட் a breakthrough. பாருங்கள் வசனங்கள் 8-9 பாருங்கள். லூக்கா 19:8-9. இயேசு அவனை நோக்கி 8 சகையு நின்று அப்படி வழியில் வர்றார். ஆழ்ந்த வேலையே கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழையில் கொடுக்கிறேன். நான் ஒரு நிமிடத்து எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு ஒரு முந்தின அதிகாரம், 19ஆம் அதிகாரத்துக்கு முந்தின 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் பரலோக ராஜ்யம் போகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் இல்லை. எனக்கு அப்போ ஆண்டவர் சொல்ல, கற்பனையில் கை கொழுப்பான்னு சொல்லுகிறார். நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் சொல்ல, நீ உனக்குள்ளதை விற்று ஏழையில் கொடுப்பாங்கிறார். அவன் துக்கமுகத்தோடு திரும்பி போயிட்டான். இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன், அந்த செல்வம் செழிப்பு மிகுந்த அந்த எரிகோ பட்டணத்தில் டேக்ஸ் கலெக்டர், இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான். ஒரு பெரிய ஒரு அடுத்த சாப்டர், ஒரு பெரிய மாற்றமுடைய ஒரு அதிகாரத்தை இங்கே பார்க்க முடியுது. பாருங்கள், அவன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிரசன்னத்தில் வந்ததுமே சகைவிலே மாற்றம் உண்டாயிற்று. நீங்கள் நான் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோமா? காலையில் எந்திரிச்சு வேதத்தை எடுத்துக்கொண்டு அவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் அமரும் பொழுது மாற்றங்கள் உண்டாகும். இங்கே சொல்கிறான், என்ன சொல்கிறார் அவர் 8 சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே சொல்லுங்கள். அடுத்து என் லூக்கா 19:8 என் ஆமாம். இன்றைக்கி தசமபாகம் கொடுக்க சொன்னாலே மைண்டு டபக்குன்னு சுருங்கிடுது. தசமபாகம்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், அது பழைய ஏற்பாடு உபதேசம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்கிறான், ஆஸ்திகளில் ஆமாம் பாதியை கொடுத்துட்டா யோசித்து பாருங்கள் என்ன இருக்கும் அவனுக்கு மிஞ்சம். அடுத்து சொல்கிறான், நான் ஒருவனுக்கு எதையாகிலும் அநியாயமாக வாங்கிடுதுன்றாலும் நாளத்தனையா. நீங்கள் திருடுறதை கண்டுபிடிச்சிட்டா 20% எக்ஸ்ட்ரா. நீங்கள் 100 ரூபா திருடுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 120 ரூபா கொடுக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஆடை திருடுனீங்க, அதை அடித்து சாப்பிட்டீங்கன்னா 4 ஆடாக திரும்ப கொடுக்கணும். அதான் 4 மடங்கு மோசையுடைய பிரமாணம். இவன் சொல்கிறான் 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன். அப்போ அவனுக்கு என்ன மிஞ்சம்? ஒன்றுமே மிஞ்சாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இன்றைக்கி தசமபாகம் கொடுக்க நீங்கள் நான் யோசிக்கிறோம், இவன் பாதியை நான் ஏழை கொடுத்துறேன்னு சொல்கிறான். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது என்பது நம்முடைய பணப்பையனுடைய வீக்கத்தை பொறுத்தல்ல, என்னுடைய பர்சனுடைய வீக்கத்தை பொறுத்தல்ல, நான் எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்கேன் என்பதை பொறுத்தல்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதன் இருதயத்தை பொறுத்தது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அவர் ஹார்ட். கடவுளுக்கு கொடுங்கன்னு சொன்னால் அப்படியே சில பேருக்கு டபக்கு நம்ம சொல்லிங்கிறோம். இல்லை, நோ, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நாட் ஆஃப் யுவர் பர்ஸ் பல்ஜியாக இருக்குது. அவங்க பணத்தை பர்ஸ் இருக்குது இல்லைங்கிற பற்றி அல்ல, உங்களுடைய இருதயம் கடவுளுக்கு கொடுக்கணுங்கிற காரியத்தில் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, தட்ஸ் அ மேட்டர். இந்த சகையை சொல்கிறேன், நான் பாதியை கூட கொடுத்துட்றேங்க. என்னன்னா, அவனுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்பதாக இந்த உலக சொத்துக்கள் எல்லாம் இட்ஸ் லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ, அந்த மதிப்பை இழந்து போனது. இதெல்லாம் குப்பைங்க. இது என்னுடைய பரலோக வாழ்க்கைக்கு, என்னுடைய காஸ்பலுடைய டெஸ்டிமோனிக்கு, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு, இயேசு என் வீட்டுக்கு வந்ததுக்கு அனுபவத்துக்கு இதெல்லாம் இடையூறாக இருக்குது. ஐ வில் கிவ் பேக் 4-fold, ஐ வில் கிவ் பேக்னு சொல்கிறான். பாதி ஆஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஐ வில் கிவ் டு அ புவர். அது ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அவன் கொடுத்துட்டானோ. ஒரு ப்ரெசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் இருக்குது. பாதி ஆஸ்தியை கொடுத்துறேங்கிறது அது ப்ரெசன்ட் டென்ஸ், நடக்கிற காரியம். அடுத்து 4 மடங்காக திருப்ப கொடுப்பேங்கிறது எதிர்காலம். நீங்கள் நான் உன்னுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கடவுள்கிட்ட நான் எனக்கு இருக்கிற போது கொடுப்பதல்ல, அது என் இதயத்தை பொறுத்தது. இவனுடைய அந்த ரட்சிப்பு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்கியது. ஜெனராசிட்டி இஸ் எ சைன் ஆஃப் அ ரெனியூடு சோல். அதாவது கொடுக்குற அந்த இருதயம் அது ஆத்துமாவை புதுப்பிக்கப்பட்டதுடைய அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி கொடுக்குன்னு சொன்னால் நம்ம நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம் என்று சொன்னால் இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். ஹவ் அவர் ஹார்ட், வாட் இஸ் அவர் ஹார்ட். அடுத்து இங்கே மனம் திரும்புதலின் அடையாளத்தை பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறது, இந்த வார்த்தையை பயன்படுத்தி தப்பு தான், உங்களுக்கு புரியுற, கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறன்னு நினைக்கிறோம்.
கடவுளுக்கு ஏதோ ஒரு காணிக்கை தூக்கி போட்டால் அவர் ஏதோ எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் நாட் எ லஞ்சம். அடுத்து நிறைய பேர் நான் பணக்காரன் ஆகணும் அதுக்கு நான் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். தப்பு. என்னை ஆண்டு நிறைய இன்னும் ரிச்லி கிவ்ஸ் மஸ்ட் பி பிளஸ் மீ, ஸோ ஐ கிவ்ங்கிறது தவறான ஐடியா. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. when you give to God you are giving to yourself. ஏன்னா கடவுளுக்கு நம்ம எதையும் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக என்னிடத்தில் உள்ளதே நான் கொடுக்குறேன். ஐ ரெகக்னைஸ் காட்ஸ் கிஃப்ட்ஸ். எனக்கு தேவன் கொடுத்த பெரிய ரட்சிப்புக்கு அது ஒரு ரெகக்னைஷனாக. ஏன்னா கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு 100% கொடுத்தார். அந்த கடைசி சொட்டு ரத்தம் தண்ணி எல்லாம் போகிறவரை கொடுத்தார். ஸோ தேவனுக்கு கொடுப்பது என்பது நாமே நமக்கு கொடுக்கறது. கடவுளுக்கு நம்ம எதையும் கொடுக்க அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிற வனாந்தத்தில் இருக்க எல்லா ஆடு மாடெல்லாம் என்னுடையது, இங்கே இருக்க தங்க வெளிலாம் என்னுடையது, நீ எனக்கு என்னத்தப்பா கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. என்கிட்டருந்து எடுத்து என்கிட்ட தான் நீ கொடுக்க போகிற. எனவே கொடுக்கறதுல உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றுங்கள். அவர் நான் என்னை கொடுப்பதற்கு அடையாளமாக என்னிடத்தில் உள்ளதை தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். சகையு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துக்கு அடையாளமாக தன்னிடத்தில் உள்ளதை தேவனுக்கென்று அர்ப்பணித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சகையுடைய காரியங்கள் அதுக்கு அவன் அந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய விட்னஸ், ரட்சிப்பின் அந்த அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், இயேசு அவன் அங்கீகரித்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய சாட்சி அன்றைக்கு வெளிப்பட்டது. அடுத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன பாருங்கள். 9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. டுடே. நிறைய நேரம் ரட்சிப்பின் காரியத்தை நாளைக்கு நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணிடுவேன், நாளைக்கு ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்துருவேன், நாளைக்கு கடவுளுக்கு நான் காணி கொடுப்பேன், நாளைக்கு இதை செய்வேன். போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்லை. இன்றைய ரட்சணிய நாள். இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இன்றைக்கு இந்த நற்கனையில் ஒரு அர்ப்பணிப்போடு பங்கெடுங்க. டுடே இஸ் எ டே ஆஃப் சல்வேஷன். இன்றைய ரட்சணிய நாள். அடுத்து சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஏற்கனவே அவன் குமாரன் தான். ஏன்? யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? ஆபிரகாமுடைய சந்ததியெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா அவங்க வழி வழியாக அந்த பிறப்பின் அடிப்படையில் பை பர்த் they claim they are children of Abraham. ஓகே, அவங்க பிறப்பின் அடிப்படையில் அவங்க ஆபிரகாம் பிள்ளைகள். இங்கே ஆண்டவர் சொல்ல அந்த மாம்சீக பிறப்பை சொல்லலை. It's a spiritual birth. It's a faith, birth of faith. விசுவாசத்தின் அடிப்படையில் பிறக்கப்பட்ட ஒரு பிறப்பு. என்ன சொல்கிறாரு? இவன் விசுவாசியாய் மாறிவிட்டான், என்னை விசுவாசிக்கிறான், எனவே இன்றைக்கு இவன் ஆபிரகாமின் குமாரன். இன்றைக்கு நீங்கள் நான் ஆபிரகாமின் குமாரன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ளே இருப்பதினாலே நாமும் ஆபிரகாமின் குமாரன். அப்போ ஆபிரகாமுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கும் உரியவைகள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்களாம் யோசித்து பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே விடப்படாத ஒரு மனிதன், பாவி என்று குத்தப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவின் ரட்சிப்பை கண்டு கொண்டான். அடுத்து சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சகேயு 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையுடைய போதகராக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக ஊழியம் செய்ததாக சரித்திரங்கள் சொல்கின்றன. அந்த ரட்சிப்பின் அனுபவம் பிறகு சபையின் ஊழியமாய் மாறிச்சு. இன்றைக்கு நீங்களாம் யோசித்து பார்க்கலாம். நாம் பிறர் பாவி பாவின்னு சொல்லி நாம் பாவத்தில் உட்காந்துருக்க வேண்டாம். சகை அப்படி தான் உட்காந்துட்டு நிறைய பேர் அவரை சிலுவையில் அடின்னு தான் அன்றைக்கி சொன்னாங்க. இந்த சகை இயேசுவை கண்டு கொண்டான். ஆண்டவர் சொன்னார், பாவிகளும் ப்ராஸ்டியூட்ஸு இந்த இவர்களெலாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, வேதத்தை அறிந்த வேத பாரக பரிசை நீங்கள் மிஸ் பண்ணிடுங்கப்பான்னு சொல்கிறார். யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கி என்னுடைய என்னை நான் யோசித்து பார்க்கிறேன். சகையுடைய கதை அது என்னுடைய கதை. நான் ஏதோ ஆண்டவரை தேடி வருதான்னு நினைத்தேன். தம்பி சொன்னாங்க, இல்லை ஆண்டவர் என்னை தேடி இருந்திருக்கிறாரு, அவரை தேடி இருந்திருக்கிறாரு. எல்லாம் ஒருவேளை ஃபெயிலியர் நினச்சிருந்துருக்கலாம். இல்லை எப்பா, நீ தனியாக ஓடுற வரைக்கும் செய்கிற வரைக்கும் ஃபெயிலியர் தான். அங்கே பேதுரு வலை போடும்போது ஃபெயிலியர் தான்.
ஆனால் இயேசுவின் வார்த்தையை கேட்டு போட்டோன்னு அங்கே சக்ஸஸ் இல்லை. இயேசுவின் வார்த்தையிலே வெற்றி இருக்கிறது. சகையுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. எல்லாரையும் கசக்கி புழிஞ்சி சாறு எடுத்த மனிதன் இயேசுக்கு சாட்சியாய் மாறி போனான். இன்றைக்கு என்னுடைய வீட்டை கதவை தட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி கதவை தட்டுறார். யார் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோட போஜனம் பண்ணுவேன். சாப்பிட்றது இஸ் அக்செப்டிங் த பீப்புள். நம்ம வீட்டில் ஒருத்தர் விருந்து கூப்பிட்றோன்னா அவங்கள அங்கீகரித்திருக்கோம், ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். இந்த கத்தடை பந்தி தான் அந்த பந்தி. சரியா? இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஐ ரினியூ மை ஃபெய்த். நான் சந்ததி வழியாக எங்கள் அம்மா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், அதை நம்பாதீங்க. ஆபிரகாமின் விசுவாசம் எனக்கு தந்துருங்க. நான் அந்த விசுவாச சந்ததியாக விரும்புகிறேன். we need to have a spiritual rebirth in the Lord Jesus Christ. யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவள் புருஷத்தினுடைய சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனுடைய ஆவியினாலே பிறந்திருக்கிறார்கள். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இறக்கங்கள் பெரிதாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்களே இன்றைக்கு சகையுடைய சரித்திரம் மூலமாய் கண்ணாடியிலே ஆண்டை முகமுகமாய் பார்ப்பதை போல நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் இந்த உலக காரியத்து நிமித்தமாய் பாவியாகி போனோம். பரிசுத்தராகிய நீர் எங்களை வீட்டுக்கு வாரும். இன்றைக்கு சொல்லும், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இன்றைக்கு பாஸ்டர் சாமியலுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த ரட்சிப்பை அனுபவிக்கிட்டு ஆண்டவரே, ஒருவரும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவதும் உடைய சித்தமல்ல ராஜா. எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ரட்சிப்பின் நற்செய்தி எங்களுடைய சூழல், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய அனுபவங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலமை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.